ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு முக்கியமாக உருளைக்கிழங்கு நீட்டமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா க்யூபாக நம்ம வெட்டணும். ஸோ 4 பக்கமும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்கொயராக வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா பீசஸை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுல முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கலர் மாறவே கூடாது. அதுதான் அதில் இருக்கிற ஸ்பெஷலே. அப்புறம் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே சாஃப்டாக இருக்கணும். அதுதான் நமக்கு வேணும். இப்போ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ண உடனே அந்த ஐஸ் வாட்டரில் போட்டுடலாம். அப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகாது. நம்ம கட் பண்ணுற சைஸ் இந்த அளவுக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. இது போல் இருக்க மாதிரி எல்லாமே கட் பண்ணி ஐஸ் வாட்டரில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஐஸ் வாட்டரில் ஒரு 15 to 20 minutes ஐஸ் வாட்டரில் இருக்கட்டும். இப்போ இது ஒரு 20 minutes ஆயிடுச்சு. நம்ம இதிலேருந்து நம்ம வேறு ஒரு பவுலுக்கு அதை மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு பவுலில் நான் ஹாட் வாட்டர் எடுக்க போகிறேன். அதில் ஒரு 20 minutes இருக்கணும். அந்த சூடு நம்ம கை வைக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கணும். இப்போ அந்த உருளைக்கிழங்கெல்லாம் இந்த ஹாட் வாட்டரில் போட்டலாம். இதில் எல்லா பீசஸும் இதில் போட்டாச்சு. 20 minutes இதில் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சு. இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு இது நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்துடலாம். ஒரு க்ளீன் ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு அதில் உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். அதை நம்ம ட்ரை ஆக்கணும். மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அந்த உருளைக்கிழங்கு மேலே இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆக்கிடலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். எல்லா பீசஸும் 1 minute மட்டும் ஃப்ரை பண்ணி டக்குன்னு எடுத்துருங்க. ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் இது கலர் மாறக்கூடாது. அதுக்காக இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொசீஜரு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எல்லா உருளைக்கிழங்கும் 1 minute போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு 1 week வரைக்கும் வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. அப்புறம் நம்ம தேவைக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் சூடு ஆற விட்டுருங்க. ஒரு 10 minutes கழித்து மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு. இப்போ இதை மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம உப்பு லைட்டாக தூவிட்டு அதை நம்ம நல்லா குலுக்கிக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கெச்சப் இல்லைன்னா மயோனைஸ் கூட சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.